வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நெருப்பு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திடுமென போய் இறங்கினால் அம்மா எப்படி திகைத்து போவாள் என்பதை நினைத்த போது நெஞ்சுக்குள் பச்சாதாபம் சுரந்தது. ஒரு வழியாய் ஆட்டோ அந்த ஒண்டு குடித்தன மயிலாப்பூர் வீட்டின் முன் நின்று மூச்சு வாங்கியது. குழாயடியில் அடி பம்போடு போராடிட்டிருந்த பொம்மநாட்டிகளும் நரைச்ச தலைகளும் அவசர அவசரமாய் எட்டி பார்ப்பது தெரிந்தது. அடடே தைலாவா, வா வா என்று இயற்கையான மலர்ச்சியோடு பக்கத்தாத்து மதுரம் மாமி மடிப்புடவையின் ஈரம் சொட்ட சொட்ட வரவேற்றாள். ஒத்தொத்தர் பார்வையிலும் சந்தோஷமும் திகைப்பும் பரவுவதைக் கண்டேன். விசாரித்த எல்லோருக்கும் பொதுப்படையாய் ஒட்டு மொத்தமாய் ஒரு புன்னகையை தவழ விட்டபடி உள்ளே நுழைஞ்சேன். இருட்டு மண்டிய அடுக்களை உள்ளில் தளிகையை ஆத்மார்த்த ஸ்மரணையோடு கவனித்து கொண்டிருந்த அம்மா என்னை கண்டதும் ஆனந்த பரவசத்தோடு ஓடி வந்து என்னை அணைத்து கொண்டவள். நினைவு வந்தவளாய் வாசலுக்கு வெளியே பரபரப்போடு எட்டி பார்த்தாள். தைலா, மாப்பிள்ளை வரலையா? தனியாவா வந்த என்றாள். அவருக்கு லீவு கிடைக்கல, அதான். இப்போதைக்கு எதையோ சொல்லி அம்மாவை சமாளித்தேன். வெந்நீர் ரெடியா இருக்கு, தூர பிரயாணம், அலுப்பு தீர குளிச்சுட்டு வா என்றாள். என்னம்மா சமையல் என்றேன். ஜீரக ரசமும் பருப்பு துவையலும். நீ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள கம கமன்னு ஒரு வத்த குழம்பு வச்சு அப்பளம் சுட்டுடுறேன் என்றாள் வாத்சல்யத்தோடு. அம்மாவோட கை சமையலின் மனமும் ருசியுமே அலாதி. எனக்கு 8 வயசாக இருந்தபோது ஒரு நாள் அப்பா பொட்டென்று மண்டையை போட்டார். அம்மா தலை விரி கோலமாக கதறி அழுதது இன்னும் நன்னா நினைவிருக்கு. அப்பா இருந்தவரை அப்படி ஒன்னும் பிரமாதமா சம்பாதிக்கல, புரோகிதம் தான் செய்தார். அதுதான் ஜீவனம். அப்பா போன பின்பு 2 மாதம் வரை அம்மா மோட்டு வளையை வெறிச்சுண்டு எதிர்காலத்தை பற்றிய கலக்கத்தோடு பிரம்மை பிடிச்ச மாதிரி இருந்தா. இதே ஒண்டு குடித்தன வீடுதான். இதே பக்கத்தாத்து மதுரம் மாமி. அப்போ ஜம்முன்னு நல்ல சேப்பா தள தளன்னு ரெட்டவடம் சங்கிலியோடு நெற்றி நிறைய குங்குமத்தோடு இருப்பா. எனக்கு மறக்கல. அம்மாவுக்கு அப்பப்போ ஆறுதல் சொல்வா. பகீரதி என்னமோ ஆனது ஆச்சு. பகவான் யாரார் தலையில என்னென்ன எழுதியிருக்கானோ அதானே நடக்கும். இப்படியே எத்தனை நாளைக்கு இருட்டறையில உட்காந்து அழுதுட்டு இருப்ப? உனக்குன்னு மூங்கில் குருத்தாட்டமா தைலா இருக்காளே, நாளைக்கே அவ வளர்ந்து நிப்பா. இப்ப இருந்தே அதுக்கான பிரயத்தனங்களை பண்ண வேண்டாமோ? பொம்மநாட்டி குழந்தை வேற என்று அம்மாவை உசுப்பினாள். நான் என்ன மாமி பண்ணட்டும்? லோகமே இருட்டானா இருக்கு என்று அம்மா புலம்பி அழுதாள். இருட்டில இருந்து எழுந்து நடந்தா வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். தைரியமா இரு. கோடியாத்து வக்கீல் மாமிகிட்ட சொல்லி இருக்கேன். நாளைக்கே நீ அவாத்துல சமையல் வேலைக்கு சேர்ந்துடலாம். அம்மாவுக்கு தைரியமூட்டி கூடவே அழைச்சுண்டு போய் வாழறதுக்கு ஒரு வழி காட்டினாள் மதுரம் மாமி. மெல்ல மெல்ல அம்மா பழைய நிலைக்கு திரும்பினாள். அவ்வப்போது அக்கம் பக்கத்து விசேஷங்களுக்கு சமைக்க போவாள். கல்யாண சமையல் மணி ஐயரோடு அவர் அழைக்கும் போதெல்லாம் ஒத்தாசைக்கு போய் வருவா. கணிசமான தொகையும் இனிப்பு வகைகளோடும் திரும்புவாள். அம்மா அடுப்படியில் வெந்து கோட்டை அடுப்பில் தீஞ்சு தன் சதையையும் ஊனையும் உருக்கி நெய்யாக்கி நான் வாழ வேண்டும் என்பதற்காக அகல் விளக்காய் ஒளி கொடுத்தாள். ஆமாம், வாயை வயிற்றை கட்டி காசு சேர்த்து எப்படியோ அப்போதைய குறைந்த விலைவாசியில் எனக்கு 10 பவனுக்கு நகை சேர்த்தாள். நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுத்தாள். ஆனால் அவளோ நைந்த புடவையில் நடமாடினாள். அம்மாவின் சோக சிதைவுகளை அருகிலிருந்து ஆத்மார்த்தமாய் உணர்ந்து அறிந்ததாலோ என்னவோ சரஸ்வதி என் நாவில் நர்த்தனமாடினாள்.
அம்மா வேலை செய்யும் வக்கீலாத்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் டியூஷன் வைத்து பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் வகுப்பில் வருவதென்னவோ 10வது ரேங்கிற்கு மேல்தான். எந்நேரமும் நன்னா படி, அதுதான் உனக்கு ஆஸ்தி என்று அம்மா சொன்ன வார்த்தைகள் என் ரத்தத்தோடு சங்கமமாகி நெஞ்சில் பதிஞ்சு படிப்பில் படு சுட்டியாய் வகுப்பில் முதல் ரேங்கில் வந்தேன். ஆசிரியைக்கு என் மீது தனி வாஞ்சை. என்னுடைய மேல் படிப்பிற்கு ஏதோ ஒரு ட்ரஸ்ட் மூலம் ஏற்பாடு செய்து உதவினாள். காசு செலவில்லாமல் எப்படியோ பட்ட படிப்பை முடிச்சேன். அம்மா என் ஜாதகத்தை யார் யாரிடம் இல்லாமோ கொடுத்து வச்சா. தெரிஞ்சவா மூலம் ஒரு வரன் தகஞ்சது. பிள்ளையாண்டான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பம்பாயில வேலையா இருப்பதா சொன்னா. ஒரு வழியா பெண் பார்க்கும் படலம் முடிஞ்சது. அவளுக்கு என்னை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. கடவுள் வரப்பிரசாதமா அள்ளி கொடுத்த அழகும் நானா கத்துண்ட படிப்பும் இருந்ததாலே எப்படியோ கோயில்ல எளிமையா என் கல்யாணம் முடிஞ்சது. 1000 கனவுகளோடும் இன்ப கற்பனைகளோடும் அவரோடு பம்பாய் மண்ணை மிதித்தேன். பல அடுக்கு மாடியில் ஒரு ஃப்ளாட் தான் எங்க ஜாகை. இந்தி படிச்சிருந்ததாலே அந்நிய பாஷையில குழப்பம் நேரல. திரும்பிய இடமெல்லாம் ரொட்டி சுடும் வாசனைதான். ஆரம்பத்தில் முகம் சுளித்த நான் நாளாவட்டத்தில் அந்த வாசனைக்கு என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன். எல்லா விஷயங்கள்லேயும் நம்மை மாத்திக்கொள்ள முடிகிறதா என்ன? என் கணவர் விசு ஆரம்பத்தில் என்னிடம் காட்டிய காதலும் நேசமும் அந்யோன்யத்தையும் கண்டு நான் எனக்குள்ளே நெக்குருகி போனேன். துணிக்கடை பொம்மையைப் போல என்னை விதம் விதமாக அலங்காரம் பண்ணி ரசிப்பார். அடிக்கடி அவரது நண்பர்கள் வருவா. அவர்களின் பார்வை என்னை நெளிய வைக்கும். விசு, நீ வெரி லக்கி ஃபெலோடா, ஒரு அப்சரசி உனக்கு மனைவியா வாச்சிருக்காடா என்று என் எதிரிலேயே அவர்கள் புகழும்போது எனக்கு உடம்பெல்லாம் கூசும். எத்தனையோ முறை அவரிடம் இது பற்றி கோபித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் இவர் அழகை ஆராதிப்பதில் என்ன தப்பு என்று வெகு சாதாரணமாக சொல்லி என் வாயை அடக்கி விடுவார். ஒரு நாள், தைலா, ஆபீஸ்ல ஒரு பெரிய பதவிக்கு பெரிய போட்டி. அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா கூடுதலா 2000 வரை சம்பளம் உசரம்னார். இப்ப மட்டும் என்ன 3000 வர்றதே, நாமும் 2 பேர். அடி அசடே, அந்த ப்ரமோஷன் மட்டும் எனக்கு கிடைச்சா இந்த வாடகை பிளாட்டை விட்டு சொந்த பிளாட்டை வாங்கலாமே. லைஃப்ல உசரணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது? நீ மட்டும் மனசு வச்சா நிச்சயம் எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னார். எப்படி என்ற புருவத்தை உசத்தினேன். நாளைக்கு எங்க ஆபீசர் இங்க வரார். பலமான விருந்து தயாரிக்கணும். ஓடி ஒளியாமல் நீ கொஞ்சம் சோஷியலா நடந்துக்கணும்னார். புடவையை நான் இழுத்து போர்த்திக்கிறதை பத்தித்தான் சொல்றார்னு அப்ப நினைச்சேன். ஆனால் விருந்து முடிஞ்சு 8 மணி இருட்டில் திடுமென இவர் ஹால் விளக்கை அணைச்சிட்டு, பீடா வாங்க மறந்துட்டேன், தோ ஒரு நொடியில வந்துடுறேன்னு வெளியேறினார். அடுத்த கணம் அந்த ஆபீசர் திடுமென என் கையை தொட்டு கட்டி அணைத்தார். நெருப்பை தீண்டியது போல நான் வீல் என்று கத்தி அந்த மிருகத்திடமிருந்து போராடி என்னை விடுவித்து கொண்டு வெளிக்கதவை திறக்க தாழ்பாலை அகற்றினேன். ஆனால் கதவு வெளிப்புறம் தாழிடப்பட்டிருந்தது. திடுக்கிட்டேன். என் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஆபீசர் என் அருகே வந்து ஓனாய் போல இழிச்சுண்டே விகாரமாக சொன்னான், உன் புருஷன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? இனி ராத்திரி உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு. ப்ரமோஷன் நிச்சயமா விசுவுக்குத்தான். அக்கினி திராவகத்தில் குளிச்சாப்ல என் உடம்பெல்லாம் திகு திகுன்னு எரிஞ்சது. அந்த இந்திக்கார மனுஷனிடம் கையெடுத்து கும்பிட்டேன். அவன் காலில் விழுந்து எனக்கு தெரிஞ்ச இந்தியில கெஞ்சினேன். அவன் என்னை புரிஞ்சுண்டு விலகின்றான். வெகு நேரத்துக்கு பின் இவர் வந்தார். அந்த ஆபீசர் திட்டி விட்டு வெளியேற அக்கினி குழம்பாய் நிற்கும் என்னை கண்டு அசட்டுத்தனமாய் சிரிச்சுண்டே நெருங்கினார். என்ன தொடாத, ச்சே, நீ இப்படிப்பட்ட ஈன பிறவின்னு தெரியாம போச்சு. பணத்துக்காக பொண்டாட்டியையே அடமானம் வைக்கிறவனா? 1000 வேத கோஷங்களும் மந்திரங்களும் உச்சாடாயணம் செஞ்சு ஊரறிய கட்டிய இந்த தாலிக்கு மதிப்பே இல்லாம செஞ்சிட்டியே. இனிமே நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நீ எனக்கு ஆம்படையானும் இல்ல.
நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிறதால தானே இந்த துணிச்சல் உனக்கு. இந்தா என்றவாறே வெடுக்கென்ற தாலியை கழற்றி நீட்டினேன். அதில் உள்ள தங்கம் கூட என் அம்மா உழைச்சு வாங்கினதுதான். சட்டென தங்கத்தை உருவிண்டு மஞ்ச கயித்தை அவனிடம் நீட்டினேன். தைலா, என்னை மன்னிச்சிடு. மஞ்சள் சரடை கையில் வைத்து வெறிச்சுண்டு குழறிய விசுவை லட்சியம் செய்யாது ஒரு பெட்டியோடு வெளியேறினேன். மெல்ல மெல்ல அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தேன். வெகு நேரம் வரை அம்மா உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா. பிறகு மெல்ல சொன்னாள், தைலாம்மா, நீ செஞ்சது ரொம்ப சரி. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தேன்னு பெத்த வயிறு கலங்கினாலும் என் பொன் நெருப்பா நின்னு அந்த அநியாயக்காரனை பொசுக்கிட்டான்னு நான் பெருமைதான் படுறேன் என்ற அம்மாவின் விழிகளில் இருந்து கண்ணீர் அருவியாய் பெருகியது. அழாதம்மா, புருஷன் இல்லைன்னா பிழைக்க முடியாதுங்கிற காலம் மறையேறி போச்சு. நான் ஏதேனும் வேலை தேடிண்டா எதிர்கால பாதுகாப்பு இருக்கும். சீக்கிரமே வேலை தேடிப்பேன், கவலைப்படாதம்மா என்றேன். அம்மா என்னை பார்த்த பார்வையில் பெருமையும் நம்பிக்கையும் தொனித்தது. நல்ல பெண்மணி இதழில் பிப்ரவரி 1993 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.